சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. வங்கிக்குள் அத்துமீறி நுழைந்து யூனியன் வங்கி கிளை மேலாளரை தாக்கிய திமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேர் மீது வங்கி மேலாளர் தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி திமுக பகுதி செயலாளராக உள்ள ஜெயக்குமார் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள யூனியன் வங்கியில் வீட்டுக்கடன் வாங்கியுள்ள நிலையில் முறையாக தவணை கட்டாமல் வங்கி அதிகாரிகளை ஆளும் கட்சி என்ற பெயரில் மிரட்டி அலைக்கழித்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து வீட்டுக்கடன் வசூலிப்பது தொடர்பாக யூனியன் வங்கி கிளை மேலாளர் பாரத் தேசாய் நேற்று மாலை ஜெயக்குமாரின் வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் வீட்டில் இல்லாததால் வீட்டில் இருந்தவர்களிடம் வங்கி மேலாளர் கடனை வசூலிக்க முற்பட்டதாக ஜெயக்குமாரிடம் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து திமுக பகுதி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் நேற்று இரவு 8:30 மணியளவில் வங்கிக்குள் புகுந்து அங்கு கணக்கு வழக்கு பார்த்துக் கொண்டிருந்த கிளை மேலாளர் பாரத் தேசாய் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து அவரை தாக்க துவங்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்து வெளியே தப்பிச் சென்றனர். இதையடுத்து மண்டல மேலாளர் உள்ளிட்ட யூனியன் வங்கி அதிகாரிகள் உடனடியாக வந்து இந்த சம்பவம் குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்டு அறிந்ததுடன் சிசிடிவி காட்சிகளை பார்த்து உறுதிப்படுத்தினர். மேலும் வங்கிக்குள் அத்துமீறி நுழைந்தது மற்றும் வங்கி மேலாளரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 4 பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.